ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 கொரிந்தியர் 10:31 கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அம்மையாகவே நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மனிதர்கள், அநேக பிள்ளைகள், வாலிபர்கள் அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு இல்லாதபடிக்கு அநேக காரியங்களை செய்து அநேகர் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தேவையற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல விதத்தில் பல மனிதர்கள், பல வாலிபர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். ஆனால் எதை செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், இது தேவனுடைய நாம மகிமைப்படுமா என்பதை ஒருவரும் அதை யோசிப்பதில்லை என்பதுதான் நிச்சயமான ஒன்றாகும். ஆனால் நாம் எதை செய்தாலும் அது தேவனுடைய மகிமைக்கென்று செய்யும்படியாக வேதம் சொல்லியிருக்கிறது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் யோசித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் புதிய நாளை துவங்கும் போதும் அந்த துவக்கத்தின் நேரத்தில் நீங்கள் இந்த வார்த்தை யோசிக்க வேண்டும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புசிக்கிறதும் குடிக்கிறதும் கூட தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம அநேக இடங்களில் போய் புசிக்கிறோம், உணவு தானே என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்திலும் தேவனுடைய நாம மகிமைப்படாது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல நீங்கள் புசியாமல் வர வேண்டியதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் புசித்தாலும் குடித்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் கூட பருகும்போது அது அந்த இடத்துல நாம் பருகிறோம் என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் யோசிக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயங்களும் பெரிய காரியங்களும் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த இடத்துல நாம் பேசுகிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து செயல்படும்போது நாம் தேவனுடைய நாம மகிமைக்கு மாத்திரம் நாம் வாழ்கிறவர்களாக, தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக மாத்திரம் எந்த காரியத்தையும் செய்ய நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளிலும் இன்று அநேக காரியங்களை தானாகவே முடிவெடுத்து தானாகவே செய்து அநேக பிரச்சனைகள், போராட்டங்களில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் அது தேவனுடைய நாம மகிமைப்படுகிறதா என்பதை யோசிப்பார்கள் என்றால் தேவையற்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று மாத்திரம் இந்த பூமியில் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அது நாம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்கள் இந்த பூமியில் மற்றவர்கள் முன்பாக நீங்கள் செய்வீர்கள் என்றால் அவர்களுக்குள்ளாக அநேக மாற்றங்கள் வரும். அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய அன்பை அவர்கள் உங்கள் மூலமாக காண்பார்கள். இன்னும் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து வசனத்தின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தும் போது மெய்யாகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வோடு கூட இந்த வசனத்தை நாம் தியானித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது மெய்யாகவே அநேக கிறிஸ்துவண்டை வருவதற்கு இது ஏதுவாகும். ஏனென்றால் இந்த வேத வசனம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறதாக இருக்கிறது, ஸ்திரப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் எதை செய்தாலும் அது தேவனுடைய மகிமைக்காக செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் உடைய நாம மகிமைக்கு மாத்திரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த புதிய நாளிலே நீர் எங்களை நடத்துவீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் உடைய நாம மாத்திரம் மகிமைக்காக செய்யும்படியான கிருபைகளை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம், உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.